மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டிஎம்கே ஐடிவிங் ரொம்ப அற்பமாக செயல்படும் போது நம்ம சில விஷயத்தை நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்குது. நமக்கு எதிராக ஒரு 5 அவதூறுகளை இவங்க நமக்கு எதிராகவே கட்டமைச்சிருந்தாங்க. இந்த 5 அவதூறுகள் பார்த்திங்கன்னா நம்ம சார்பாக முடிவெடுக்கப்பட்டுச்சு, தாவேர்க்கா சார்பாக. ஆனால் இது எந்தளவு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த அவதூறு போகிற வேகத்துக்கு இந்த அவதூறுக்கான விளக்கம் போய் சேருதா அப்படிங்கிறது தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிகழ்ச்சியில் கூட அவதூறை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை இப்படியே விட்டால் சரியாக இருக்காது. நமக்கு எதிராக சமீப காலமாக பரப்பப்பட்ட 5 அவதூறுகள், அதற்கு தாவேகா சார்பாக எடுக்கப்பட்ட நிலைப்பாடுகள், தாவேகா சார்பாக எடுக்கப்பட்ட பதிலடிகள், இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். மிக முக்கியமான பதிவாக அந்த பதிவு இருக்கும். ஏன்னா சமீப காலமாக நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய அவதூறு அத்தனையுமே நம்ம உடைச்சி எரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான பதிவாக அந்த பதிவில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறத அந்த பதிவோட நோக்கம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மைண்டில் ஓடும் போதே என்ன தோணுச்சுன்னா, கல்வி நிகழ்ச்சியில் கூட போய் அவதூறை பரப்புறானுங்களே, அப்போ இவங்கள சும்மா விடக்கூடாது, இதை ஒரு ரீகால் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்டோட நோக்கம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தமிழக அரசியல் களத்தில் ஏராளமான அரசியல் தலைவர் இருக்காங்க. ஆனால் அரசியல் இல்லாத ஏதாவது ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துவாங்களா? ஆனால் தலைவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். நம்ம தலைவரை சொல்கிறேன், வித்தியாசமானவர். பார்த்தீங்கன்னா, எதுக்கு அரசியல் கலக்கணுமோ அதில் மட்டும் அரசியல் கலக்கும், எதுக்கு அரசியல் வேணாமோ அதில் மட்டும் அரசியல் இருக்காது. அந்த அரசியலும் மக்களுக்கான அரசியல் தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை கூப்பிட்டு அவரே நின்று அந்த கல்வி நிகழ்ச்சி விருதுகளை கொடுத்து, குழந்தைகளோட அவரால் முடிஞ்ச அளவு பேசி, குழந்தைகளோட சின்ன சின்ன சேட்டைகளை அத்தனையுமே ரசித்து, அந்த குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கான உரையாடல் ஒன்றை தன்னுடைய மேடை பேச்சா கொடுத்து, குழந்தைகளுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஒரு தலைவர் நின்னா, சொந்த காசில் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை இது. ஸோ 3 பகுதியாக பிரித்து இந்த நிகழ்வை நடத்தினா மட்டும்தான் இந்த நிகழ்வு சரியாக போகும்னு சொல்லி தன்னுடைய நிகழ்ச்சியில், தன்னுடைய நிகழ்ச்சி திறனில் அரசியல் கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா, அரசியல் இல்லாத இந்த மாதிரி 3 பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம தலைவர் வித்தியாசமானவர் செஞ்சால், குழந்தைகள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு அவதூறு பரப்புறனா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நீட் விலக்கு அப்படிங்கிறத பற்றி தாவேகா செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கல்வி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து தாவேகா சார்பாக நம்ம தலைவரே நிறைய பேசியிருந்தாங்க. நீட் விலக்குங்கிறதுல தாவேகா ரொம்ப தெளிவாக இருக்குது. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி எந்த ஒரு குழந்தையும் இறந்து போகிறதில்ல, ஒரு ஆட்சி சீட்டு கிடைக்கலங்கிறது எந்த குழந்தையும் இறந்து போகிறதில்ல. இந்த நீட்டுங்கிறது மட்டும் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. அரசியலமைப்பு அடிப்படையில் மட்டும்தான் இதற்கு விலக்கப்பட முடியும். இப்போ இருக்கிற தருவாயில் நீட் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத இடத்துல தான் இருக்கு. ஆனால் ஒரு நாள் சாத்தியமாக்குவோம். அது வரைக்கும் உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த உயிரை இழக்காதீங்கிற டோன்ல பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து உட்கார்ந்து அவதூறு பரப்புறோம்னா உங்க அத்தனை பேருக்கு எவ்வளவு இருக்கும்? இது நாங்கள் யாருக்கு சொன்னோமோ அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருச்சு, எந்த பெற்றோர்கிட்ட பேசுகிறோமோ அந்த பெற்றோருக்கு புரிஞ்சிருச்சு, கட்சிக்காரங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. எங்கள் தலைவர் குழந்தைகிட்ட பேசுனதுங்கிறது எங்கள் பசங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ குழந்தைகள் உயிரை வச்சு விளையாடாதீங்க, அதில் ஒரு அற்ப அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிறதான் இங்கே நான் முதல்ல கேட்டுக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒரு அவதூறு பரப்புறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற அவதூறு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தீர்ப்பு வந்துச்சுல, இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அரசு அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நீதிமன்றத்தோட உதவியோட அரசு அமைக்கணுங்கிற வார்த்தையை அண்ணன் பயன்படுத்தியிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறை பரப்புனாங்க. அது என்ன அவதூறுனா, சிறப்பு விரைவு நீதிமன்றம் தாங்க வழக்கை விசாரிச்சிச்சு அப்படிங்கிற அவதூறை பரப்புறாங்க. அதாவது ஒன்று விசாரித்ததே சிறப்பு நீதிமன்றம் தான், தலைவர் தன்னுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்தை அமைங்கன்னு சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பரப்புனாங்க. அந்த அவதூறை பற்றி நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம்? சிறப்பு நீதிமன்றத்துக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்துக்கும் முதல்ல வித்தியாசம் போய் தெரிஞ்சுக்கோ. சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் பல லேயர் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தை நீங்கள் சொல்றீங்க. நாங்கள் சொல்றது சிறப்பு விரைவு நீதிமன்றம். அதாவது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாதிரி மிக முக்கியமான வழக்கில் ஒரு அடிப்படை நீதி கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நீதிமன்றங்கள் இந்த வழக்கை விசாரிச்சா சரியா இருக்காது. இந்த மாதிரி முக்கியத்துவம் சாய்ந்த வழக்குகளை நம்ம விசாரிக்கிறதுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் ஒரு நீதிமன்றத்தை அமைக்கணும். அந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த வழக்கை விசாரிச்சா மட்டும்தான் 90 நாளுக்குள்ள நீதியை உறுதி செய்ய முடியும். இந்தியாவில் இதெல்லாம் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கிலையும் இதை சாத்தியப்படுத்துங்கன்னு சொல்லலை, மிக முக்கியமான வழக்கில் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் இருக்கார்ல, அவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் 5 மாசத்துக்குள்ள நீதி கிடைச்சிருச்சு. கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் ஒருத்தங்களை இது பண்ணாங்கல்ல, அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
4 மாதத்துக்குள்ளே நீதி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி அடிப்படை நீதிகள் 4 மாதம் 5 மாதத்தில் உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 21 நாட்களில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ இது நிச்சயமாக முடியும். இந்த மாதிரி மிக முக்கியமான அதிதீவிரமான பாலியல் குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை 90 நாளுக்குள்ளே நீதியை உறுதி செய்யணும். இந்தியாவில் உறுதிப்படுத்துறாங்க. தமிழக முதலமைச்சர் இதை செஞ்சால் நல்லா இருக்கும். இது எதுவுமே செய்யாமல் பொள்ளாச்சி வழக்கில் எங்களுக்கு தான், நாங்கள் தான் இதை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பரப்புறீங்களே, இது எப்படி சரியா இருக்கும்? இந்த அவதூறு ரொம்ப 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 தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கைக்குள்ள அவதூறு பரப்புனாங்க. அதை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. இது ரெண்டாவதா. மூணாவது பார்த்தீங்கன்னா வவுஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து அந்த வழக்கில் போராடவே இல்லை. அந்த வழக்கில் தாவேக்காக்கும் அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற அவதூறை பரப்புனாங்க. ஒரு வழக்கானது நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம். நம்ம நீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் கேட்டால் இடைக்கால நிவாரணம் நீதிமன்றம் கொடுத்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக 1000 பக்கத்துக்கு அஃபிடவிட் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அஃபிடவிட்டுக்கு எதிராக இருக்கோம்னு சொல்லி ரீஜாயிண்டர் அப்படிங்கிற முறையில் இந்த வழக்கில் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அபிஷேக் மனு சிங்வி தான் எங்கள் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டே இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு அவதூறு. அதாவது நீங்கள் இல்லைங்க, நீங்கள் கிடையாதுங்க, நீங்கள் இந்த வழக்குக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா முத நாளே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தலைவர் என்ன சொன்னார்? இந்த வழக்கில் நாங்கள் ரீஜாயிண்டராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தலைவர் உறுதிப்படுத்தினார். அதற்கு முன்னாடியே நம்ம தோழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை நல்லா தீவிரமாக செஞ்சாங்க. நிறைய ஆதாரங்களை எடுத்து போட்டு பேசுனாங்க. ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அரசின் வழக்கை அந்த வழக்கை போட்டால் நல்லா இருக்கும். திமுக வழக்கு போட்டிருக்கு கட்சியா, அரசின் வழக்கா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரளாவை உதாரணம் காட்டி சிஏல செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசும் அதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒரு அவதூறு பரப்புறாங்க. அரசு எப்படிங்க வழக்கு போட முடியும் அப்படிங்கிற அவதூறு. உடனே பார்த்தீங்கன்னா கேரளா வழக்கு போட்டோன்னே ஐயோ என்னப்பா போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி எங்கள் தலைவர் கொடுத்த அட்வைஸை, எங்கள் தலைவர் கொடுத்த நிர்வாகம் சார்ந்த அந்த அறிவுரைகளை அது தப்பு அது போலிங்கிற அவதூறு பரப்பும் போது உடனடியாக பார்த்தீங்கன்னா கேரளா வழக்கு போட்டு அதை முறியடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்கணும்ல, அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகம் ரொம்ப கோணலாக போனதை எங்களால் உணர முடியுது அப்படிங்கிறது எங்களுடைய 3வது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ 4வது, இந்த ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளியை நாங்கள் உடனே உறுதிப்படுத்திட்டோம், நாங்கள் தான் இதை சாத்தியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு. ஒரு ஹைகோர்ட்டு தாமாக முன் வந்து எடுத்து மிக தீவிரமாக விசாரித்து ஹைகோர்ட் கண்ட்ரோலில் நடந்த வழக்கில் இந்த குற்றவாளியை நான் தான் உறுதிப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்கள் தலைவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்னா திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது குத்தனுள்ள உள்ள, அதுக்காண்டி தான் திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். முதலமைச்சர் இந்த கிரெடிட் எடுத்துக்கும் போது திமுகங்கிற வார்த்தையை எங்கள் தலைவர் பயன்படுத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எப்பா குற்றவாளி உறுதிப்படுத்தின அந்த குற்றவாளி யார் தெரியுமா? உன் கட்சிக்காரன் தான். ஏன் உன் கட்சிக்காரங்கிறத நான் பயன்படுத்தினேன்னா அதிகாரத்தின் உதவியோடு அந்த குற்றத்தை அவர் செஞ்சிருக்காரு. அதிகாரத்தின் உதவி இல்லைனா அவரால் அந்த குற்றத்தை செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா 20க்கும் மேற்பட்ட வழக்கு அவர் மேலே நிலுவையில் இருந்துச்சு. திமுக அரசு பதவியேற்ற பிறகு அவர் மேலே எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட வழக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட குற்றவாளி, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த போதைப் பொருள் கடத்துறவன், இந்த பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணுறவன், இந்த மாதிரி வந்து கஞ்சா கடத்துறவன், இந்த டாஸ்மார்க்கில் நல்லா போலி சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறவன், இந்த மாதிரி குற்றவாளிகள் அத்தனை பேரும் எப்படியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த செய்தியை போட்டிருப்பாரு. அதிமுகவுக்கு போடல, திமுகவுக்கு போடுறாரு பாருங்க அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புனாங்க. எங்களோட ஸ்டாண்டை அங்கேயும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இது பார்த்தீங்கன்னா அங்கே 6 வருஷம் நடந்த வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு. இது உங்கள் ஆட்சி காலத்தில் உங்கள் தலைவர் பேர் அதில் கிரெடிட் எடுத்துக்கும் போது தான் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம். தாவேக்காவோட வெற்றின்னு சொல்லலை, இங்கே எல்லா ஜனநாயக சக்தியும் போராடிச்சு. ஹைகோர்ட் தான் அந்த வழக்கில் மிக மேஜராக நின்று அந்த நீதியை வாங்கி கொடுத்தது. ஹைகோர்ட் கிரெடிட் கொடுத்து அந்த மாணவிக்கு தைரியம் மூட்டி எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட அறிக்கையில் நீதிமன்றங்கிற வார்த்தை கடைசியில் இருக்கு, மாணவிங்கிற பேரே இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டோம். இப்போ வரைக்கும் கிடையாது. 5வது மிக முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நடிகைகளை வச்சு நம்ம தலைவருக்கு எதிராக அவதூறு பரப்புறது, சில அட்டென்ஷன் சீக்கிரம் வச்சு அவதூறு பரப்புறது, சில 3ஆம் தர பேச்சாளர்களை வச்சு அவதூறு பரப்புறது, இதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தாவேக்கா சார்பாக நம்ம தோழர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பதில் சொன்னாங்க. சமீப காலமாக அந்த பதில்கள் அத்தனையுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து டிஎம்கே ஐடிவிங்கால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த 4 அவதூறை பார்த்தீங்கன்னா பரப்பி சரியான பதிலடி வாங்கிட்டு போனாங்க. பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு பேசு பொருளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் குறைபாடுகளை, அவங்களுடைய தலைவர்கள் பண்ணுற தப்பை நம்ம பெருசாக கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேட்டர்னுக்குள்ளே நம்மளை வச்சுக்க ட்ரை பண்ணாங்க. நம்ம உஷாராயிட்டோம். இதை இப்போ நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வேலை இந்த அட்டென்ஷன் சீக்கருக்கு பதில் சொல்கிறது கிடையாது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா கேள்வி கேட்கறது, ஏன் வேலை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கேள்வி கேட்கறதுங்கிற அவேர்னஸுக்கு நம்ம பசங்க
வந்தோன்னே இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. என்னப்பா இவ்வளோ தூரம் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க, பல்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோனுக்கு போயிட்டாங்க. இங்கே தாவேகா சார்பாக நாங்கள் கேட்குற கேள்வி சமீப காலமாக எப்படி இருக்குங்கிற ஒரு ஓவரால் விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா, எங்கள் தலைவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கட்சி போட்ட வழக்கா இருக்குது, அரசின் வழக்கா போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாப்புல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா டெல்லிக்கு போகிறீங்க, போன வருஷம் நிதி ஆயோக்கில் பங்கேற்கல, இந்த வருஷம் ஏன் போகிறீங்க, ரெண்டுக்கு நடுவில் என்ன வேறுபாடுன்னு எங்கள் தலைவர் கேட்டார். இது வரைக்கும் பதில் இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்குக்கும் உங்களுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது, ஏன் தேவையில்லாமல் போய் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டார். ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட வழக்கில் எப்போ ஞானசேகரன் வழக்குக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது ஹைகோர்ட்டோட கண்காணிப்பில் நடந்த மிக தீவிரமாக விசாரிக்கப்பட்ட வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 11 வகையான குற்றங்களில் உங்கள் கட்சியில் இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 11 குற்றம் அரசியலமைப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காப்புல. இவரை நீங்கள் ஏன்ப்பா கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, இவருக்கு நாங்கள் தான் தண்டனை வாங்கி கொடுத்தோம், எப்படியா அவங்களால பேச முடியுது, இந்த வழக்குக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, கட்சியில் வந்து நிர்வாகி கிடையாது ஆதரவாளர் அனுதாபிங்கிற டோனுக்கு போயிட்டீங்க, ஓகே அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம், தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டா இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, இதை சாத்தியப்படுத்தினதே எங்கள் முதலமைச்சராங்கிற டோனுக்கு எப்படியா வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு எதிராக நீங்கள் வைக்கிற விமர்சனமும் உங்களுக்கு எதிராக நாங்கள் வைக்கிற விமர்சனத்தையும் ஒரு தராசில் வச்சிங்கன்னா எங்கள் பசங்க எவ்வளவு தீவிரமாக எவ்வளோ கரெக்டாக அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னொன்று அவதூறு நமக்கு எதிராக ஒன்று, நம்மளே ஒரு வீடியோ போட்டு அதில் முக்கியமான போர்ஷனை கட் பண்ணி ட்விட்டரில் போடுறோம், அதில் ஒரு 40 செகண்ட் ஒன்று கட் பண்ணிவிட்டு ட்வீட் போட்டதுனால இடி வந்து நியாயம் கொடுக்குமா, இது பண்ணுமா அது பண்ணுமான்னு கொஸ்டின் கேட்குறீங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இடி வழக்கில் நீங்கள் எப்படிலாம் போய் காலில் விழுந்திருக்கீங்கிறது தான் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பேன். முழு வீடியோ பார்த்து பேசுங்கய்யா, அவதூறு பேசுறது பொழப்பா வச்சுட்டு திடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல வீடியோக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.